ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், how are you all? எப்படி இருக்கீங்க? எவ்ரி 12 வாரம் கழித்து நாம் யூத் மீட்டிங்காக இந்த ஒலிப்பதிவு மூலமாக ஒருவர் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாய் இதை கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு சவால் மிக்க காலத்தில் இருக்கிறோம். அது சமயம் ஒரு சவால் மிக்க ஒரு கிறிஸ்தவ பேர் உண்மையை நாம் கடவுளுடைய கிருபையோடு கூட தியானிக்க இருக்கிறோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவரை இன்னும் அதிகமாக நடைமுறையிலே அடையவும், சுமந்திருக்கவும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும், மற்றவர்களை நம்மோடு நாம் மற்றவர்களோடு அவருடைய சரீரத்தில் அங்கங்களாக இணையவும், இணைந்திருந்து ஒரு மாபெரும் தாக்கத்தை அவர் வருகைக்கு முன்பாக உலக நாடுகளிலே, இந்திய துணைக்கண்டத்திலே, தமிழகத்திலே நாம் இருக்கும் ஸ்தல சபையிலே, குடியிருப்பு பகுதிகளிலே தேவனை அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக அவருடைய வருகை தாமதித்தால் ஆர்பியத்திலிருந்து ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல, ராஜாத்திகளைப் போல, ராஜாக்களைப் போல பல இடங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல தேசங்களுக்கு, பல நிலைகளிலே, பல இன்றியமையாத அத்தியாவசியமான பொறுப்புமிக்க, சாட்சிமிக்க ஆண்டுடைய திருப்பணியை செய்து ஆத்ம அறுவடையிலே நேரடியான ஒரு ஈடுபாடுடன் இருக்கும் ஒரு உயர்ந்த தரிசனத்தை தேவ பலத்தோடு, தேவ நாமத்தாலே, தேவனுடைய வார்த்தையாலே, அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நமக்கு தந்தருளின பரம அழைப்பாலே செய்து முடிக்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் துணை செய்ய வேண்டும், செய்வார். அதனால் வழக்கம் போல நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர் நம்மேல் இருப்பதாக. I love him better every day. I love him better every day. Close by his side I will abide. I love him better every day. I love him better every day. I love him better every day. Close by his side I will abide. I love him better every day. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். செபிப்போம். ஆண்டவரே, உம்மை நேசிக்க வேண்டும், உம்மிலே அன்பு கூற வேண்டும் என்று போதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீ நேசிக்கப்படத்தக்கவர், நீ நேசிக்கப்பட வேண்டியவர். நீ நேசத்தை விரும்புகிறீர், நேசத்தை எதிர்பார்க்கிறீர், நேசத்தை எங்களிலே ஊற்றி உம்மை நேசிக்க செய்கிறீர் என்பவைகளை இன்னும் எழுத்து வடிவிலோ இந்த சொல்லாட்சியின் வடிவிலோ இல்லாமல் நடைமுறையிலே இதை நாங்கள் விளங்கி நேச உறவிலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் அதிமுக்கியமான நிரந்தரமான ஒரு விளைவு சந்தோஷம் என்பதை நாங்கள் அடைந்தும், புரிந்தும், அனுபவித்தும், பகிர்ந்தும் வாழும் கிருபையை தாங்க. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை அறிந்து வாழ்வளிக்கும் வார்த்தைகளின் உண்மையிலிருந்து, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்விலிருந்து எங்களுக்கெனவே பேசும் இருக்கும் விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க.
இரட்சகராம் இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். ஓகே, சிறை பிடிக்க முடியாத சந்தோஷம். சிறை பிடிக்க முடியாத சந்தோஷம், அந்த ஒரு தலைப்பின் கீழாக பிலிப்பியர் நிருபத்தில் இருக்கிற பல உண்மைகளை, குறிப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கிற நீங்கள் இந்த செட், இந்த ஒலிப்பதிவு மூலமாக உங்களுடைய சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ், உங்களுடைய ஜூனியர்ஸ், சப் ஜூனியர்ஸும் கேட்க நேரிடும். அவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சவால் மிக்க ஒரு ஸ்ப்ரிங் போர்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நன்றாக அறிகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்பது தான் பெரிய உண்மை. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்பதும் மாறாத உண்மை. பேசுகிறவருக்கு நாம் செவி கொடுக்க பரிசுத்தாவின் துணையை நாடுவோம். Unimprisonable joy, an unconquerable joy, a joy that cannot be put behind bars. Okay, சிறை பிடிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்பது நிதர்சனமாக குளவளான் தத்துவங்களை பேசாமல், இந்த சந்தோஷம் கடவுளை கொடுக்குற சந்தோஷம். கடவுள் நிமித்தம் அவரிடத்திலிருந்து அவருக்குள், அவரை கொண்டு, அவராலே, அவர் மூலமாய், அவருக்கென என்றென்றும் சிறைப்பிடிக்க முடியாத சுதந்திர பறவையாக, சந்தோஷத்தின் சுதந்திரத்திலே, சந்தோஷத்தின் நிறைவிலே, சந்தோஷத்தின் உச்சத்திலே, சந்தோஷத்தின் மேன்மையிலே, சந்தோஷத்தின் மையத்திலே நாம் வாழும் உன்னத கிருபை தேவன் நமக்கு தருவாராக. இந்த சந்தோஷம் கண்டிப்பாக உலகத்தை சார்ந்ததில்லை. எப்படி கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்க பிராரமாக அதை நான் கொடுக்கறதில்ல, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கனால உலகம் அதை எடுக்க முடியாது, என்னிடத்தில் சமாதானமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள்னா ஆண்டவர் அந்த தனித்தன்மை வாய்ந்த விஷயத்தை ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற எல்லா உண்மையுமே இப்போயுமே நடந்துகிட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில், இனியுமே ரொம்ப பெரிய ஒரு லெவலில் நடக்கும், குறிப்பிட்ட லெவலில் நடக்கும். உங்களுக்குன்னே ஒரு சிலபஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. பொதுவான சிலபஸ் நம்ம இப்போ தியானிக்கிறோம், ஆனால் உங்களுடைய பர்சனல் அண்ட் பர்டிகுலர் அப்ளிகேஷனில் தான் இதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ப்ராப்ளி இந்த 1 or 2 weeks, வழக்கம் போல் 1 or 2 weeks or maybe 3, even 4 weeks பிற்பாடு என்று நீங்கள் யோசிக்காமல், இப்போ பேச ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த பிலிப்பியர் நிருபத்தை சும்மா அப்படியே பிலிப்பியர் நிருபத்தை மாத்திரம் பைபிள் எழுதியிருந்தால் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும், கடைசி பக்கத்து முதல் பக்கம் வரைக்கும் அப்படி இப்படி வாசிச்சுட்டே இருங்க. அதுலேருந்து தேவன் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் பிலிப்பி பட்டணத்து விசுவாசிகளுக்கு. அதை பற்றிய சில முக்கிய அம்சங்களை மிகவும் சுருக்கமாக முன்னுரையாக பார்த்துட்டு நாம் வசனங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை பற்றி நாங்கள் பார்த்துட்டு, இன்னும் அவசியமானவர்களே ஆவியான நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பித்தால் அதை நாம் யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக ஏட்டு சுரக்காக இதை நாம் தியானிக்காமல் இருக்க தேவன் தான் நிச்சயமாக உதவி செய்வார் என்று ஐராக்கியமாய் நம்பி இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிருபம் ஒரு சிறைச்சாலை நிருபம் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் prison epistle, one of the prison epistles. சிறைச்சாலையிலிருந்து இப்படி இந்த நிருபத்தை பிலிப்பி பட்டணத்து மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஓகே, இது கிபி 61ஆம் ஆண்டிலிருந்து 62 ஆண்டுக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். இதில் 4 அதிகாரங்களுக்கு 104 வசனங்கள் இருக்கு. சின்ன சிறு கரங்கள் சில சேர்ந்து ஆற்று மணலில் அழகிய வீடு ஒன்றை கட்டின.
ஈரப்பதம் கொண்ட துகள் மணல்களால் தங்கள் மனதுக்கேற்ற மாடி வீட்டின் வடிவமைப்பை வழங்கினர். வீடு கட்டி முடிந்தவுடன் அர்ப்பண விழா நிகழ்த்த சிறு பானைகள் வைத்து உணவு ஆக்கத் தொடங்கினர். மிகவும் கொண்டாட்டமாக அனைத்தும் அரங்கேறி அந்த வேளையில் வானம் இருண்டது. மழை துளிகள் வெண்முல்லை சரங்களாக மண் மீது இறங்கின. அவர்கள் திரும்பி பார்க்கும் முன் அனைத்தும் தரைமட்டமாயின. சிறுவர்களின் முகங்களில் சோக ரேகைகள். இதுதான் உலகத்தின் சந்தோஷம். மனிதன் சந்தோஷத்துக்காக அனைத்தையும் செய்கிறான். சந்தோஷப்படத் தொடங்கும் முன் துயர ரேகைகள் சொந்தமாகின்றன. இதோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்ற அழைப்புடன் நமக்கு முன்பாக பிலிப்பி நிறுவம் வருகிறது. இதோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்ற அழைப்புடன் நமக்கு பிலிப்பி நிறுவம் வருகிறது. இந்த நிறுவத்தை எழுதும்போது இதன் எழுத்தாளரின் கரங்களில் இரும்பு சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருந்தன. கால்கள் 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தன என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. உடலை சிறை வைத்து மனமடிய செய்து அவரது சந்தோஷத்தை கெடுக்க அனைத்து சதியையும் உலகம் செய்தது. ஆனால் அவர் பெற்றிருந்த சந்தோஷம் மண்ணிலிருந்து பெற்றதாயின் மடிந்து போயிருக்கும். விண்ணிலிருந்து பெற்றதால் மேலும் மேலும் பெருகியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளான விஷயங்கள் நமக்கு ஆண்டவர் அனுமதித்து கொடுக்குற பேக்ரவுண்டில் இதை பார்க்குறது நல்லது. நம்ம மிடிவல் டைம்ஸுக்கு பிப்ளிக்கல் டைம்ஸுக்கு போயிட முடியாது. ஏன்னா நம்ம அதனால் அதோடு we cannot relate ourselves to it. இப்போது இந்த தூத்துக்குடியில் 2 பேர் கொல்லப்பட்டாங்க. மிகவும் துக்கமான விஷயம். COVID-19 விஷயங்களில் பல துக்கமான விஷயங்கள் நடக்குது. நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி ஆனந்திக்கும்போது அப்படியே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு, மனம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு, மனக்கசப்படையும் அளவுக்கு, மூர்க்கமடையும் அளவுக்கு துணிகரமான காரியங்கள், மனித நேயமற்ற செயல்கள் பல ரீதியில், அரசியல், மத, ஜாதி, இன, பாலின ரீதியில், பொருளாதார ரீதியில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானின சதிகளும் நடக்கிறது பார்க்கிறோம். தேவனுடைய அதிருப்தியும் பலவிதமான சிக்ஷைகளை தேவன் அனுமதித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் it has a direct assault on a measure of joy, even the very spirit of joy. மக்கள் மன இறுக்கத்தோடு வாழ்கிறாங்க. அதுலேருந்து மீள முடியலையே, அது நம்ம மேலே பாரமாக அழுத்தி நம்மளை அப்படியே நசுக்கிட்டு இருக்க என்று தக்க சமயம் பார்த்து விடுதலை பெற்று, நல்லெண்ணம் என்பது அடிப்படை ரீதியில் இருந்து அதை ஓரளவுக்கு காத்து கொள்கிறவர்களாக இருந்தால் ஏதோ சற்று நிதானமாய் நடந்து கொள்வார்கள். இல்லைன்னா மற்றவர்கள் இவ்வளோ நாட்கள் சந்தோஷத்தை கெடுத்தியே என்று சந்தோஷத்தை அனுபவிக்கும் மூர்க்கத்தில் பழிவாங்க எண்ணத்தோடு கூட பழக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த COVID-19 டைமில் டாஸ்மாக் கடைகள்லாம் இனிஷியலாக மூடப்பட்டிருந்தது. குடும்பங்களிலே சந்தோஷம் என்றெல்லாம் அதை செய்தித்தாளில் வந்தது. ஆனால் அது தற்காலிகமானதாக தான் இருந்தது என்று முதல் கட்டமான ட்ரையலுக்காக அந்த டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணும்போது காஞ்ச மாடு கம்பில் போந்தது போல் குடிகாரர்கள் பல கோடிகள் வாங்கினதை கேள்விப்படுகிறோம். குடும்ப சந்தோஷம் சிதைய ஆரம்பித்தது. பின்பு டாஸ்மார்க்கை அவங்க திறந்து விட்டோன்னே இப்போ அது அந்த சந்தோஷம் எங்கே என்று கேள்விக்குறியதாக இருக்கிறது. இப்படி உடலை சிறை வைத்து மனமடிய செய்து அவரது சந்தோஷத்தை கெடுக்க அனைத்து சதியும் உலகம் செய்தது. ஆனால் அவர் பெற்றிருந்த சந்தோஷம் மண்ணிலிருந்து பெற்றதாயின் மடிந்து போயிருக்கும். விண்ணிலிருந்து பெற்றதால் மேலும் மேலும் பெருகியது என்கிறதான அந்த நடைமுறை நியதி நம்மாழ்விலும் நாம் அபியாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அவசியத்தில் இருக்கிறோம், அழைப்பில் இருக்கிறோம். தேசங்கள் பொருளாதார முடக்கத்தை சந்திக்கின்றன.
லட்சமான உயிர்கள் பலியாகின்றன. பொருளாதார நலிவு, வேலைவாய்ப்பின்மை, கொள்ளை, கற்பழிப்பு, புலம்பெயர் தொழிலாளர்களின் அவதி, இயற்கை சீற்றங்கள். அப்போது நாம் இந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் இவைகள் மத்தியிலும் பல்லாங்க நம்மை தொடாதபடி ஆண்டவர் பெரிய ஒரு அளவில், கண்ணுக்கு புலப்படாத அளவில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம்முடைய சந்தோஷம் அப்படி பறிகொடுத்ததை போலவோ, இல்லை எடுபட்டு போனது போலவோ, பறிக்கப்பட்டது போலவோ இன்னும் இல்லை. ஆனால் நம்முடைய சந்தோஷம் பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கணும். உலகின் எந்த சூழலாலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு சிறையில் இருந்த மனிதன் எழுதின சந்தோஷ வரிகளே இந்த பிலிப்பிய நிறுவனம். அதை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இந்த பிலிப்பி நகர திருச்சபைக்கு பவுலின் 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது கிடைத்த சிறப்பு தரிசனத்தின் அடிப்படையில் இந்த நிருபமானது எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்குமாக இந்த 2வது மிஷனரி பயணத்தில் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார். அப்பொழுது அங்கே லீதியாள் என்கிறதான ஒரு பெண்ணை சந்திக்க நேரிடுகிறது. அதன் பின்பு பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்றும் அவர்களிடத்தில் அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமுக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எப்படி பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை கொண்டு உங்களோட பேசுவார்? எப்படி உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுவார்? உங்கள் செக்குலர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு அது மாதிரி ஒரு நடைமுறையில் விதிக்கப்படாத ஒரு விதிமுறை போல் அது ஒரு விஷயமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் நமக்கு மெய்யாக ஆவின் மறுபிறப்பை அடைந்த பிற்பாடு நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு பூமிக்குரிய வாழ்வும் கிடையாது. நம்ம ஆவிக்குரியவர்கள் தான். ஏன்னா ஆவியில் நாம் மரித்திருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We were dead in our sins, we were dead in our spirit, but we were made alive by the born again experience of the Holy Spirit. So அந்த நேரத்திலிருந்து நம்ம வாழ்க்கையை நித்தியத்தை ஆரம்பித்துட்டோம், நித்தியமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். நித்தியமாக கடவுளுக்காக, கடவுள் முன்னே, கடவுளுக்குள்ளாக, கடவுளை கொண்டு வாழும்படியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ eternity in Christ was begun in and through a born again experience. அதனால் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், செக்குலர் லைஃப்னு பார்க்குறது சால சிறந்தது அல்ல, சரியா இல்லை. ஆனால் இருந்தாலும் வாசித்தோம். இந்த பவுலும் தீமோத்தேயும் பல பட்டணங்களுக்கு போகிறாங்க, பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆவியானவராலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்படுகிறது. பாருங்கள், வசனம் சொல்கிறது பாவமா? வசனம் சொல்கிறது தானே நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்காரு. வசனமே பரிசுத்தாவினர் தானேனாலும் அவர் எங்கே எதை சொல்லணும், எங்கே சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்காரு. அப்போது நமக்கு இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு விவரமாக விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2020 கரண்ட் சிச்சுவேஷன்ஸில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த பின்னணியில், பேக்ட்ராப்பில் நீங்கள் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவ நிமித்தமும்
வாழும்படியான விஷயங்களிலே பரிசுத்தாவியானவர் வழிநடத்துகிறத நீங்கள் உணரணும். அவருடைய ஆளுகை, அவருடைய ஊந்துதல், அந்த இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ். ரோமர் 8:14-17 வரைக்கும் வாசிக்கணும். அவர் நம்ம மறுபடியும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மேலும் தேவனுடைய ஆவினாலே எவர்கள் நடத்தப்படுகிறார், தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கைடன்ஸ் நீங்கள் பைபிளை இப்படி அடிக்கடி வாசிக்கும்போது, குறிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிருபங்களை நிச்சயமாக வாசிக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சுவிசேஷங்களை வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவுடைய அந்த பர்சனாலிட்டி, அவருடைய அந்த பர்சனல் கேரக்டர், எப்படி how he was drawing people to himself, his own disciples and the common crowd as well as the other 70 disciples, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாமே அந்த சந்தோஷம், மேட்டர் ஆஃப் ஜாய்ங்கிறது இருக்குது. It's been spilled over all the issues of life. From every issue of life you can draw definite measures of eternal joy, precise joy, prescribed joy. எல்லாம் இதெல்லாம் விளங்கிக்கோங்க. ஸோ இதுக்கெலாம் பெரிய நிஷ்டையில் உட்காந்து தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற இந்த விஷயங்களை நான் சொல்கிறதுனால எல்லா வசனங்களிலேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு கொடுத்த தியானத்தில் கொடுத்த சில புரிந்து கொள்ளுதலை கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி தான். இது மேலே இல்லைன்னா இது ஒரு சின்ன ஃபவுண்டேஷனல் இஷ்யூ. யூ கேன் பில்ட் ஸோ மச். யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் டு தி என்வாயன்மெண்ட் யூ பீன் அசைன்ட் வித். இப்போது பரிசுத்தாவினால் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினா, இன்னும் அவங்க தேவர் ஸ்ட்ரைவிங். ஸோ நம்முடைய சந்தோஷம் செக்யூராக இருக்கணுங்கிறதுல நமக்கு கவனம் இருக்கணும். நல்லது. ஏன்னா சந்தோஷம் முறிஞ்சிருச்சுன்னா பல பாதிப்புகள் உடனுக்குடன் படப்படன்னு தொடருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், தியானிச்சிருக்கோம். தேவன் நம்முடைய சந்தோஷத்துக்கு எதிராக இல்லவே இல்லை. சந்தோஷத்தை முறிக்கிறதுக்கு அவர் சந்தோஷப்படலை. நாம் சந்தோஷமாக இருக்க முடியுதான் தேவன் பல காரியங்களை சொல்கிறார். நம்முடைய சந்தோஷத்தினுடைய பேக்ரவுண்டோ இல்லைன்னா அதனுடைய இம்மீடியட்டான ரீசன்ஸோ மதியீனமாகவோ அன்ரீசனபிளாகவோ புத்தியீனமாகவோ மாயமானதாகவோ எம்டி, அதாவது வெறுமையான கற்பனையாக மாத்திரம் இருக்கக்கூடாது. சந்தோஷம் என்பது ஒரு நிலையான விஷயம், ஒரு நித்தியமான விஷயம். அது என்னுடையது. சமாதானம் எப்படி என்னுடையதோ, பரிசுத்தம் எப்படி என்னுடையதோ, ஞானம் எப்படி என்னுடையதோ, கடவுளுக்கு பயப்படும் பயம்ங்கிறது எப்படி என்னுடையதோ, புத்தி என்கிறது எப்படி என்னுடையதோ, ஆலோசனை கர்த்தான் சொல்ல ஆலோசனை என்பது எப்படி என்னுடையதோ, அதுபோல் சந்தோஷம் என்னுடையது. ஆவின் கனியை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். முதல்ல சந்தோஷம்னு ஆரம்பிக்குது. ஆவின் கனி, இட்ஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் அ ஃப்ரூட் that is produced, that comes from the Holy Spirit. ஸோ சந்தோஷம் தேவனுடையது. சந்தோஷம் சாத்தான்ட்ட சந்தோஷம் இல்லை. ஹலோ, சாத்தான்ட்ட சந்தோஷம் இல்லை. ஆனால் அவன் சந்தோஷப்படுத்துகிறான் தான், பாடாப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுனால சந்தோஷம் போனோன்னா ஒரே பாடாக இருக்குது, ரொம்ப படுத்தி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கஸ்தி இருக்குது. we go run and dry, we get so tired, we feel very empty. ஆனால் ஜீசஸ் நம்மளை சந்தோஷப்படுத்தும் போது எம்டினஸ்ங்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. காலி பாத்திரமாகவே இருக்க முடியாது, காலித்தனமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசு நம்ம கொடுக்குற சந்தோஷம் இட்ஸ் ஸோ பியூர், இட் இஸ் ஸோ எவர்லாஸ்டிங். இட்ஸ் அன் எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய சந்தோஷம். அவர் கொடுக்குற அந்த ஒரு துளி சந்தோஷமும் நித்தியமானது. ஸோ தட்ஸ் நாட் கோயிங் டு கோ ரன் அண்ட் ட்ரை. அது எவர்லாஸ்டிங் ட்ராப்பாகவே இருக்கும். ஐ டோன்ட் நோ, தட் மே நாட் பி ரைட். அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. உறைந்து போயிடும் அப்படின்லாம் இல்லை. அது எவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணீரெல்லாம் துருத்தியில் சேர்க்குறாரு. அதனால் இப்படிலாம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா பிலிப்பு நிருபத்தை வாசிக்கும்போது நிறைய விஷயங்கள் பூமிக்குரிய தர்க்க அறிவில் கான்ட்ரவர்ஷியலாக தெரியும், இல்லை பேரடாக்சிக்கலாக தெரியும். ஓகே,
ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப பெரிய உண்மைங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பயும் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள போக விட்டாது இருந்தாருன்னு 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 16:7 இருக்கும். அப்பொழுது அவர் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணி த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயோபொலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேச நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நடத்தி பரிசுத்தாவியனை தடை பண்ணி பரிசுத்தாவியன் போக விட்டாது பரிசுத்தாவியானவரை போக வழி நடத்தி ஒரு தரிசனமாகி ஒரு மகத்துவமான ஒரு முக்கியமான ஊழிய ஸ்தலத்தை ஊழிய காரியத்தை ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷங்கிறது அப்படிப்பட்டதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டதாக இருந்தால் அது நிச்சயமாக சிறைப்பிடிக்க முடியாது. When that kind of joy, the kind of joy that you may have, that you may ought to have, is one which should be so full of the Holy Spirit, well guided by Him, well instructed by Him, hindered by Him also, well charted by Him. சந்தோஷம் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் ஒரு ஆவி. It's a spirit of joy. So it has a spirit, it has a mind, it has an attitude, it has an emotion, aesthetic sense. It has its own essence. இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் எப்படி தந்தார்? சிறைச்சாலையில் இருக்கும்போது அடிபட்டு அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும்போது இந்த சந்தோஷத்தை பற்றி இவங்க மத்தியில் 2ஆம் மிஷனரி ஜேர்னியில் ஊழியம் செஞ்சுட்டு 3ஆம் மிஷனரி ஜேர்னியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை அவருக்கு எழுதுகிறார். 3ஆம் மிஷனரி பயணத்தில் திரும்பி பிலிப்பி பட்டணத்துக்கு வரும்போது அவங்களோட பார்த்து பேசி அவங்களுக்கு எழுதுகிறார். ரோம சிறைச்சாலையில் இங்கே வந்துட்டு போனாலும் திரும்பியும் சிறைப்படுத்தப்படுறார். முதல் மிஷினரி பயணத்தை கிபி 51லேருந்து 54 வரைக்கும் செய்கிறாரு. 2ஆம் மிஷினரி பயணம் 51ஆம் ஆண்டில் அவர் இந்த இடத்துல பிலிப்பையில் சபை உருவாக்குறாரு. 3ஆம் மிஷினரி பயணம் அதுக்குள்ளே வந்துடுது. 54லேருந்து 58 வரைக்கும் போகிறாரு. கிபி 57 திருப்பி பிலிப்புக்கு வராரு. மறுபடியும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அது அவங்களுக்கு மற்றதெல்லாம் ஃபுல்லாக எழுதுறதுக்காக பண்ணும்போது திருப்பியும் எருசலேமில் சிறையாகிறார் 58ஆம் வருஷம். அப்போ 61லேருந்து 62 வரைக்கும் ரோமாபுரிக்கு போய் அங்கே சிறையில் இருக்கும்போது இவர்களுக்கு எழுதுகிறார். 67ஆம் வருஷம் பவுல் இரத்த சாட்சியாக மறிக்கிறார். இப்போ பவுல் சீலாவும் இங்கே திருப்பணி ஆற்ற தொடங்கின காலத்திலேயே
3 முக்கிய மனிதர்களை சந்திக்கிறாங்க. ஒன்று லிதியாவில் சந்திக்கிறாங்க, ஒரு வணிக பெண்மணி. ஓகே, இப்போ வணிக பின்னணியும் வணிக காரியமும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். உடனே எப்போ பார்த்தாலும் முழு நேர ஊழியம் சொல்லி மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேணாம். நீங்கள் அப்படிலாம் இங்கே ஆண்டோடைய முழு நேர ஊழியத்தை செய்யணும். அவருக்கும் ஒன்றும் ஆள் இல்லாமல் இல்லை, அதனால் அந்த ஃபீவர்லேருந்து வெளியாவாங்க. ஆனால் கடவுளுக்காக நீங்கள் சேவை செய்யணுங்கிறது நீங்கள் நெத்தியடியாக ஆண்டர் நிருபத்து மூலமாக உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அப்புறம் ஒரு குறி சொல்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. 3வது ரோம சிறைச்சாலை அதிகாரி. அவங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில், அதான் பிலிப்பியன் ஜெயிலில் தான் தொழுமரத்தில் கட்டி போடுறாங்க. அவங்க ராமுழுசும் கத்தரை பாடி துதிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுலாம் அசைந்து அதிரும்படி ஆண்டவர் காரியங்கள் சிறை சங்கிலாம் தெரிப்பண்ண போது சிறைச்சாலை அதிகாரி தன்னை மாய்த்துக்கொள்ள முற்படுகிறான். பவுல் அவனை தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அப்போ தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீ வீட்டாண்மை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை கோடாக்குடி மக்களுடைய வாழ்க்கையில் ரட்சணியத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ 3 பேர் அவங்க சந்திக்கிறாங்க. லீதியாள், குறி சொல்கிற பெண், ரோம சிறை அதிகாரி. லீதியாள் யூத மதத்தை சார்ந்தவள், குறிகாரி பிசாசு பிடித்தவள், ரோம சிறை அதிபதி பேரரசின் தொழுகையாளர். சீசரை தான் அவங்க தொழணுங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. இவர்கள் எல்லாம் தேவனின் பிள்ளைகளாக மாற்றி பாவ சிறை கம்பிகளை அசைத்தபடி பவுலும் சீலாவும் பிலிப்பை அப்படியே நடுங்க வைத்தனர். பிலிப்பின் சிறை கம்பிகளால் இந்த சுவிசேஷ சிங்கங்களை அடைத்து வைக்க முடியவில்லை. கர்த்தரை புகழ்ந்து பாடியபடியே இந்த துராக்கிரமர்களுடைய அஸ்திபாரங்களே அவர்கள் அசைத்தார்கள். நள்ளிரவில் அவர்கள் சிறையில் ஏற்றி வைத்த அந்த சுவிசேஷ தீபம் அப்பட்டணத்தின் பலருக்கு ஆன்மீக களங்களை விளக்கமாக அமைந்தது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். நீங்கள் ஒரு லைட் ஹவுஸ். பல உருவக விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2020 கோவிட் டைமில் God calls or God keeps and assigns that kind of a responsibility upon each and every one of RPM youth, boys and girls. You are a lighthouse. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கம், மறந்துடாதீங்க. கலங்கரை விளக்கம்னு சொல்லும்போது அது ஒவ்வொரு கடற்கரை அருகாமையில் தான் இருக்கும். தத்தளிக்கும் சமுத்திரத்தில் தத்தளிக்கும் மாலுமிகள் திசைகள் கொந்தளிப்பில் பல விதத்தில் சிக்கொண்டு எல்லாம் நம்பிக்கையற்று போன மக்களுக்கு துறைமுகத்தை, கரையை காண்பிக்கும் ஒரு நின்று என்ன ஒரு பெரிய புயலும் இது வந்தாலும் கலங்கரை விளக்கம் அந்த அளவுக்கு தைரியமாக நிற்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 வயசு 5லேருந்து 10, 15, 20 வரைக்கும் இருப்பீங்க. 25, 26, மேபி 30 வரைக்கும் இருப்பீங்க. 30 வருஷமாக நீங்கள் படித்த படிப்பில் நான் இப்போ ஒரு 60+ இயர்ஸ் இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 100-200 வருஷம்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தா கூட, படித்து பார்த்தா கூட பெரிய கொந்தளிப்புலாம் சூறாவளிலாம் வந்திருக்கு. கலங்கரை விளக்கம் வீணாக போச்சு நீங்கள் பார்த்துருக்க முடியாது. வெரி ரேர். அப்படின்னா அதை ஒழுங்காக சரியாக அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கலங்கரை விளக்கம் அப்படிப்பட்டதான ஒரு காரியம். இப்போ உங்கள் லைஃப்பில் சந்தோஷம், சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம் ஒரு அஸ்திபாரமிக்க சந்தோஷம். ஸோ யூ ஷுட் ஹேவ் ஜாய் ஆஸ் யுவர் ஃபவுண்டேஷன். ஜாய் மேலோட்டமான ஒரு காரியம் இல்லை. It is not just a counter product. It's not a byproduct. It is the main ingredient. It is the main element of Christian endeavor. மூலப்பொருள். It's an element, basic element, ingredient. இப்போ நீங்கள் கலங்கரை விளக்கம் மறந்துடாதீங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு வேர்ட் ஸ்டடி பண்ணணும். இல்லை நீங்கள் என்சைக்ளோபீடியா எடுத்து படிக்கணும். கூகுள் போயிடலாம். அதுக்காக புஸ்தகம்லாம் கூகுளில் போட்டாலே ஆல் அபவுட் லைட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ தட் வில் ரியலி டாக் டு யூ. அப்போது இந்த பிலிப்பு பட்டணம் சுமார் 357 கிமு 357 மகா அலெக்சாண்டரின்
தந்தையான பிலிப்பு அரசரால் நிறுவப்பட்டதான ஒரு பட்டணம். ரோமா பட்டணத்திலிருந்து 700 மைல் தூரத்தில் இருந்தது. ரோமாபுரியிலிருந்து ரோம குடியுரிமையின் பேற்றை அனுபவித்து வந்தது இந்த பட்டணம். இந்த நகரில்தான் புகழ்பெற்ற புரூட்டஸ், மார்க் ஆண்டனி அவர்கள் நடந்த போர் கிமு 42 நிகழ்ந்தது. அதில் தான் புரூட்டஸ் தன்னை தற்கொலை செய்து விடுகிறார். புரூட்டஸ் என்பவர் ஜூலியஸ் சீசருடைய நெருங்கிய நண்பர். ஆனால் ஜூலியஸ் சீசரை சதி பண்ணி அவரே கொள்கிறார். யூடியூப் புரூட்டஸுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் சைட் பாயிண்ட்ஸ். உங்கள் சந்தோஷம் சிறைப்பிடிக்கப்படக்கூடாது, உங்கள் சந்தோஷம் சிறைப்பட்டு போகக்கூடாது. ஆமென். வாசகம் எழுதி வைக்கிறதெல்லாம் nobody can steal my joy நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் at the end of the day you have to know the principles, underlying principles, secure principles behind that kind of joy. ரோம படையின் படைத்தளம் இருந்த இந்நேரம் ரோம குடியிருப்பு பகுதியாக கூட விளங்கியது. ஒரு ஜபாலயம் கட்டக்கூடிய அளவு ஆட்கள் இல்லாத யூத சிறுபான்மையினர் கொண்ட நகரமாக இது விளங்கியது. ரோம கலாச்சாரம் மிகுந்திருந்த இந்த பட்டணத்தில் சுவிசேஷ விதைத்து சென்ற பவுல் சுமார் கிபி 57 3ஆம் மிஷனரி பயணத்தில் திரும்பி வரார். அப்போஸ்தலர் 28:30 கூட அதை பார்க்குறோம். அதில் கூறப்படும் ரோம சிறைப்பின் காலத்தில் தான் அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை எழுதி அதற்கு உயிர் கொடுக்கிறார். அப்போது பிலிப்பு பட்டணத்து மக்களுடைய நம்பிக்கையில் ஒரு ஜீவனை திரும்பியுமாக அவர் கிளறி விடுகிறார். இவ்வாறு இந்த நிருபம் அவங்களுக்கு போய் சேரும்போது 10 ஆண்டு காலம் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ரோம சிறையில் பவுல் இருப்பதை அறிந்த பிலிப்பியர் எப்பாப்ராதீத்து என்பவரை ரோமுக்கு அனுப்பி விசாரிக்க ஏற்பாடு செய்தனர். அப்பொழுது கொஞ்சம் பண உதவி அனுப்பினாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பாக இருந்த 2 மிஷினரி ஊழிய பாதையில் அவங்க உதவிகளை அனுப்பியிருந்தனர். அப்போது மிஷினரி ஊழியங்களை இந்த பிலிப்பு பட்டணத்தார் அப்போஸ்தலர் பவுலுடைய சேவையை கண்டு அவருடைய உபதேசத்தை கேட்டு அதில் இருக்கிற அந்த உண்மையை அறிந்து சத்தியத்தை அறிந்து அவங்க நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. பவுல் அவங்ககிட்ட வாயை திறந்து கேட்கல. இவங்க கடன்பட்டவர்களை போல இருந்து கனிவாக சந்தோஷமாக செஞ்சுருக்கிறாங்க. They have been very good strong supporters of his work and ministry in every way, not only in terms of cash and kind. அதை நீங்கள் ரொம்ப யோசித்து பார்த்துக்கணும். பிலிப்பியர் 4:15-16 அப்போஸ்தலர் சொல்கிறார். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் மனசில் வச்சுக்கோங்க. ஆர்பிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டார்ஸ் ஆஃப் பெனியன் இல்லை. ஆமாம், நீங்கள் ஸ்டார்ஸ் ஆஃப் பெனியன், அவங்க தான் ஹார்ன்ஸ், நீங்கள் குயின்ஸ். நீங்கள் ஆர்பிஎம் ஊழியத்தில் அவங்களுடைய சப்போர்ட் இதை சொல்லும்போது நான் அவங்ககிட்ட பணம் கேட்குறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் நீங்கள் கொடுக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறத நான் வெக்கம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், சங்கோஜம் இல்லாமல், சபலம் இல்லாமல் நான் வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். யூ ஆர் கால்ட் டு பி கிவர்ஸ். அதுதான் பாயிண்ட்டு, அதுதான் பிரின்சிபல். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக உங்களே அர்ப்பணித்தவர்களாக, உங்களையே கொடுத்து விட்டவர்களாக, கொடுத்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் ஆண்டவர்கிட்டயே விசாரித்து இதில் இன்னும் அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, அதாவது திருப்பி கேட்குறீங்களா அப்படிங்களே. இல்லை, இந்த தடவை நான் அவங்ககிட்ட இதை நான் கேட்குறேன்னு அவர் சொல்லுவார். அவர் கேட்குற நீங்கள் கொடுக்குற மக்களாக இருக்கணும். அதில் பணமும் ஒரு விஷயந்தான். அதுக்காக அதில் ஒன்றும் அதை முழு விஷயங்க சோத்தில் மறைக்க முடியாது. ஸோ யூ ஆர் கால்ட் டு கிவ் யுவர் செல்ஸ் ஃபர்ஸ்ட், அண்ட் யூ ஆர் கால்ட் டு கிவ் யுவர் டைம், டேலண்ட், மனி, எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் லேபர், யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை. பிரைஸ் தி லார்ட். அப்போ வாங்குறது பார்க்கணும், கொடுக்குறதே பாக்கியம். அல்லேலூயா. என்னால் பரிசுத்தம் ரொம்ப தெளிவாக அவங்களோட பேசுகிறாரு. எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு நிருபத்தை கொண்டு இந்த பிள்ளைகளோட பேச சொல்கிறீங்க. வழக்கமாக ஏதாவது டாப்பிக்கு தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா கம்பலாக அவர்கிட்ட தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்கிறத சொல்லு, அவ்வளோதான். சரி ஆண்டவரே, கீழ்ப்படுகிறேன். இது எனக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்குது. உதவியுடன் சென்ற எப்பாப்ராதீத்து ரோமில் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை நெருங்கினார்.
எனினும் அற்புதமாக குணமடைந்தார். குணமடைந்த எப்பாப்ரோ தீத்துவின் கையில் அந்த நிருபத்தையும் கொடுத்து பவுல் பிலிப்புக்கு வழியனுப்பினார். இந்நூலில் உதவிக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் கிறிஸ்துவில் நமக்கு கிடைத்திருக்கும் ஒப்பற்ற ஐக்கியத்தை பற்றியும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை பற்றி பேசுகிறார். அப்போது சிறைப்பிடிக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷங்கிறது என்ன மாதிரி சந்தோஷம்னா கொடுத்து கொண்டே இருக்கிற சந்தோஷம். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது செலவாகி செலவழிக்கிறவர். யூ ஷுட் பி வில்லிங் டு ஸ்பெண்ட் அண்ட் யூ ஷுட் பி ஸ்பென்ட் ஆல்சோ. நீங்கள் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கணும், நீங்களே செலவாயிடணும். அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷம். ரொம்ப செட்டியார் மாதிரி பிசுனாரித்தனமாக இப்படியே கால்குலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பயந்து செத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஐயோ போயிடுமே, ஐயோ செலவாயிடுமே, அப்படியே இப்படி நான் என்ன பண்ணுவேன், என் தேவைக்கு என்ன பண்ணுவேன் யோசிக்காதீங்க. நான் ஒன்றும் பொய்யா சொல்லித்தரல, மாயமாக சொல்லித்தரல. எனக்கெல்லாம் அடிக்கடி நம்மக்கிட்ட சமீப காலத்துலாம் சொன்னது போல், அந்த கல்யாணம் ஆகாத இளைஞனாக இருந்தபோது ஆண்டவரை அந்த ஊழிய பாதையில் மகா கிருபையாக ரொம்ப பிரமாதமாக அனுபவித்திருக்கிறேன். தனியாக அனுபவித்திருக்கிறேன், டீமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். 6 பேரும் சந்தோஷம்னா சந்தோஷம். முதல்ல 12 பேராக இருந்தோம், அப்புறம் 6 பேரானோம், அப்புறம் 4 பேரானோம், அப்புறம் 2 பேரானோம், அப்புறம் நான் தனியானேன். இப்படிலாம் பல நிலையில் ஆண்டவர் அனுபவித்திருக்கிறேன். அதுதான் அதில் என்ன விசேஷம்னா, செலவாகி செலவழிக்கிறத நல்லாவே பார்த்துருக்கேன். உண்மையாகவே நில் பேலன்ஸில் தேவன் வழி நடத்தினதை வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரே ஒரு 3 ரூபா 20 பைசா ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு காசு அப்போது ஒரு இடத்துல இருக்கும்போது, இட் இஸ் ஆஸ் குட் அஸ் பிச்சைக்காரனுக்கு கூட இதை வச்சு என்ன சார் பண்ணுறது. இப்போல்லாம் 10 ரூபா கொடுத்தா தான் ஒரு டீ குடிக்க முடியும். ஒரு டீ காசு கொடுன்னு கேட்டால் நம்ம 5 ரூபா கொடுத்தா அரை டீ யாராவது கொடுப்பாங்களா? தர மாட்டாங்க. அது மாதிரி தான். அரை பண்ணு கொடுங்க சார்னா கொடுப்பாங்களா? அது மாதிரி. இப்போல்லாம் 50 காசு செல்லாதில்ல, அது மாதிரி இருக்கட்டும். ஆனால் தேவன் அற்புதமாக வழிநடத்தியிருக்கிறார், உண்மையாக வழிநடத்தியிருக்கிறார். பஞ்சம் தீர் வரைக்கும் சொல்வது போல் அடுத்த சப்ளை இருந்து இருக்கிற வரைக்கும், அடுத்த சப்ளை வந்தபோது கூட அந்த சர்ப்ளஸை நான் அனுபவித்ததில்லை. ஒன்றும் இல்லாத போது சர்ப்ளஸ் அனுபவிச்சிருக்கோம். அதற்கு பாஸ்டர் சுகுமார் என்னுடைய கொலீக் இஸ் அ விட்னஸ். நாங்கள் 2 பேரும் அப்படி நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் போனோன்னே ரொம்ப ப்ரீஃப் மோமெண்ட், ஒரு பெரிய சுரீர்னு ஒரு நாள் 1 or 2 days மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இடங்கன்று பயம் அறியாது, நம்ம வேலையை பார்ப்போம், என்னன்னு தெரியலையே, வந்துடுவானுங்கிற நம்பிக்கையில் தான் நான் திரும்பி வந்துடுவான்னு தான் சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு எரண்டுக்காக போனான்ட்டு அப்படியே போர்ட் பிளேயர்லேருந்து he came back to the mainland. சரி, ஓகே. ஸோ கொடுக்கறது, இப்போ நீங்கள் அவங்களுடைய ஐக்கியத்தை பற்றி, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை பற்றி பேசுகிறார். இந்த நூலில் கிறிஸ்து, மகிழ்ச்சி, சிந்தை போன்ற சொற்களை அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். ஸோ joy is related to your mind. Joy is related to your thought pattern. Joy is related to the person of Jesus. இந்த சந்தோஷம் இயேசுவோடு சம்மந்தப்பட்டது, கிறிஸ்துவோடு, அபிஷேகம் எனப்பட்டவரோடு, அபிஷேகத்தோடு சம்மந்தப்பட்டது. இது சிந்தையோடு சம்மந்தப்பட்டது, மனநிலை. இது உங்களுடைய குடுக்கல் வாங்கலை பற்றி இருக்கிறது. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்ததை பற்றிய விளக்கம் ஆன்மீக வாழ்வில் தாழ்மையும் உதவி புரிதலையும் சிறப்பாக கற்பிக்க போதுமானதாகும். ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்ததும் அவர் மனத்தாழ்மை அணிந்து கொண்டு அவர் சேவை புரிய ஆரம்பித்தது தான் இதோடைய ஒரு என்ன சொல்வது, விளக்கு தண்டின் மேல் இருக்கும் விளக்கை போன்ற, மலை மேல் இருக்க பட்டணத்தை போன்ற, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸை போன்ற ஒரு லவுட் அண்ட் கிளியர் எக்ஸாம்பிள். அடிமையின் ரூபம் இருக்கிறது. அதாவது லேர்னிங் டு எம்டி ourselves. கீனாசிஸ்ங்கிற வார்த்தை இதில் ரொம்ப முக்கியம். செல்ஃப் எம்டிங். இட்ஸ் நாட் யோகிக் லைஃப், அதாவது இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஹெர்மிட் லைஃப். தேவை போது நமக்கு இருக்கிறதையும் விட்டு கொடுக்குறது. ஒன்றும் அனுபவிக்காதெல்லாம் கிடையாது. அனுபவிக்கும் போது நல்லா அனுபவிக்கணும், சந்தோஷமாக அனுபவிக்கணும். பேராசைப்பட்டு அவல ஆசைப்பட்டு சந்தோஷப்படக்கூடாது. நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான்.
ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த நாட்களில் பார்ப்போம் அதை. ஓகே. அப்புறம் கிறிஸ்துவை பவுல் முன்மாதிரியாக்குவது பற்றிய அழுத்தமான சொற்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ். கிரைஸ்ட்டை விட்டுட்டோம்னா இந்த சந்தோஷம் சிறைப்பட்டு போயிடும். If you miss the person of Jesus in your life, his personality, his characteristics, you lose the joy by and large, and completely you may be so depleted of your joy and you will become so bankrupt. அனைத்து சூழலிலும் இந்த சந்தோஷம் நமக்கு வெற்றியை தரும். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற அவருடைய பண்பு. The topmost security that the love of Jesus will give us is so central that you may find in this episode. இப்போ சூழ்நிலைகளால் சிறைப்பிடிக்க முடியாத மகிழ்ச்சியின் வாழ்வை அனுபவிக்க விசுவாசிகளை இந்த நூல் அழைக்கிறது. கவலையற்ற சமாதான வாழ்வுவதை பற்றியும் இதை எடுத்து கூறுகிறது. இப்போ இங்கே வரும் செய்திகள்லாம் வெறும் போதனை இல்லை, அது அனுபவ விளக்கங்கள். Experimental, exponential, experiential truths. So marvelous. ஒரு நிருபம். எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. இது என்னுடைய அவுட்லைன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 வசனத்துலேருந்து 11 வசனங்கள் எல்லோரும் க்ரீட் பண்ணுறாரு. 1 வசனம் 12 வசனத்துலேருந்து 30 வசனம் வரைக்கும் பவுல் சுவிசேஷ ஊழியத்துக்காக வரக்கூடிய பாடுகளை பற்றி. பவுலின் பாடுகள் சுவிசேஷ பரவலுக்கு தடை அல்ல. afflictions are all no hindrance to the furtherance of the gospelங்கிறார். பாடுகளிலும் பவுலுக்கு இருந்த நிச்சயம் 19 வசனத்தில் 26 வசனம் வாசிக்க முடியும். பாடுபடுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலை பற்றி 27 வசனத்தில் 30 வசனம் வரைக்கும் சொல்கிறார். இதை மாத்திரம் நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஓகே, மீதி அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். We'll go to the book of Philippians. வாசிக்கிறேன். So all of you take up your Bible. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வாசிங்க, தாய்மொழியில். இங்கிலீஷில் வாசிங்க, இன்னும் தப்பு இல்லை. ஹிந்திலையும் கூட வாசிக்கலாம். வண்டர்ஃபுல். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அதுக்குள்ளேயே அவ்வளோ காரியம் இருக்குது. மொதல் அதிகாரத்தை நான் வாசிடும் திருப்பியும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பறைந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவளானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்குது. நமக்கே நம்முடைய ஐக்கியத்துக்கே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம், உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஐக்கியம், உங்களுக்கும் சபையாகிய சரீரமாகிய பெரிய சபையோடு இருக்கிற ஐக்கியம், அதெல்லாம் எப்படி அவர் பிக்சரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை வாசிங்க. 4 அதிகாரம் தான் இருக்குது, 40 தடவை வாசிங்க. going to be so enriched. சரி, 9ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும்
தேவனுக்கும் மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சந்தோஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இந்த அதிகாரம் ரொம்ப பிரமாதமான ஒரு அதிகாரம். பாருங்க, இந்த சந்தோஷத்தினுடைய எல்லா கிளைகளையும் இதோடு சம்பந்தப்பட்ட இணைப்புகளை எல்லாம் ரொம்ப அருமையாக பரிசுத்தாவினுடைய துணையாலே அப்போஸ்தலனாகிய பவுல் குழப்பமே இல்லாமல், குழப்பம் வந்துடவே கூடாத அளவுக்கு அருமையாக விளக்கி இருக்கிறார். சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம்தான் நம்முடைய சென்ட்ரல் தீம், மெயின் தீம், அல்டிமேட் தீம் ஆல்சோ. முடிவான கருப்பொருள் அதுதான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கணும். இட்ஸ் அ சாய்ஸ் ஒன். இட்ஸ் அ சாய்ஸ் தட் we choose. It's also a choice given by God for us to choose. It comes by a calling. ஆயால் பரிசுத்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே அப்படின்னு எபிரேயர்கள் 3ஆம் அதிகாரத்தில் எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம்தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கும் அந்த தராதரத்துக்கும் தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு, விலைக்கு வாங்கியிருக்கிறாரு, சொந்தமாக்கி இருக்கிறாரு. அதுக்காக தான் வைராக்கியமாக
நமக்குள்ளே வாழ்கிறாரு, நம்மோடு வாழ்கிறாரு, நமக்கு முன்னாடி வாழ்கிறாரு, நம்மை கொண்டு வாழ்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலிகைக்காரர்களாக நீங்கள் இருக்கணும். யூ ஷுட் பி சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் எஜமான், நீங்கள் வேலைக்காரங்கிற கான்செப்டே வேண்டாம். யூ ஷுட் பி அட் தி சர்வீஸ் ஆஃப் ஜீசஸ். சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் வில் பி சர்விங் ஹிம். என்ன சொல்கிறாரு? சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம் எப்படிப்பட்டது? யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டு பி சர்விங். யாருக்காவது உதவி செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சோம்பேறிகளுக்கு இந்த நிறுவனம் கிடையாது. ஆமாம், சோம்பல் முதல்ல மனதில் தான் இருக்கும். சரீரத்தில் ஏற்படுற சோம்பலும் ரொம்ப தப்பு தான். அதுக்கு தான் பாடி எக்ஸசைஸ் தேவை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை. ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கனவுல நிறைய யோசிப்பேன், எந்திரிக்கவே மாட்டேன். எந்திரிப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் செய்யணும்னு விருத்தம், நான் அந்த 10 நிமிஷம் கழிச்சு செய்கிறேன் அப்படின்னு நானே எனக்கு பேசிட்டு செய்யாமல் போயிடுவேன். மற்ற வேலையில் செஞ்சுட்டு இருப்பேன். எக்ஸசைஸுங்கிறது பியூராக செஞ்சால் இன்னும் என் பாடி நட்டியூராக இருக்கும். இதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாத விஷயம். நான் போதிக்கிற நான் சில விஷயங்களிலே ரொம்ப குறைவுள்ளவனாக இருக்கிறேன். அதனால் அது நீங்கள் மாதிரி எடுத்துக்கூடாது. பார்க்கவே நேரிட்டால் கூட அது நீங்கள் மாதிரி எடுத்துக்கூடாது. அது உடனே எனக்கு பாவம் இல்லை, அதில் ஒன்றும் இது இல்லை, நான் நியாயப்படுத்திக்க இஷ்டப்படலை. எனக்கு வயாத அச்சம் இருக்குது. தெரிஞ்ச விஷயத்தில் நானே தவறேன். அப்போ நான் சரீர சுகக்கேடை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. ஆனால் தேவன் எனக்கு கிருபையை காத்து வராரு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இட் இஸ் நாட் என்டார்ஸ்ட் ஆஸ் அ லீகல் மேட்டர். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரங்கிறது அங்கே பார்க்கும்போது, இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய முடிந்தார். ஜீசஸ் டிட் நாட் கம் டு பி சர்வ்ட் பட் டு சர்வ். இந்த நல்ல மண்டையில் ஏற்றிக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வேடிக்கை பார்க்காதீங்க. வேறெவர் ஹெல்ப் இஸ் நீடட், வாலண்டியர் யுவர் செல்ஃப். கோ அண்ட் என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் த டியூட்டி, இன் த மேட்டர் ஆஃப் சர்வீஸ். உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸை நீங்கள் அமிக்கபிளாக வச்சுக்கோங்க. அது ஒரு வெல்கம் இஷ்யூ வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் நீங்கள் வரவேற்கும் ஒரு இடமா வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கற்றுக்கணும். இந்த வயசில் கற்றுக்கிட்டா தான் சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம் உங்களுக்குள்ளே அதனுடைய சிங்கார வனமாக நீங்கள் இருப்பீங்க. அது என்னப்பா அப்படி சொல்கிறாங்க, வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஜாய் திஸ் பீப்புள் ஆர் டாமிங் அப்படின்னு அவங்க உங்களை தேடி விசாரிக்கணும். எங்கே போனாலும் உங்ககிட்ட வரணும். உங்களோட அவங்க சேர்ந்தாங்கன்னா அந்த யூ ஷுட் பி அ பண்டில் ஆஃப் ஜாய். யூ ஷுட் பி அ ஒயாசிஸ் இன் த டெசர்ட். ஒரு பாலைவனத்தில் நீரோடையாக நீங்கள் இருக்கணும். பாலைவன சோலையாக இருக்கணும் நீங்கள். அருமையான பாட்டில் யாரோ பாடியிருக்கிறாங்க, பாலைவன சோலை அப்படின்னு. வண்டர்ஃபுல். அதனால நீங்கள் யோசிக்கணும். தட் இஸ் ட்ரூத். இயேசு கிறிஸ்துவினுடைய காரராகிய பவுலும் தீமோத்தேயும் என்ன சொல்கிறாரு? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? டீம் ஒர்க். ஒண்டியாகவே இருந்து நான் சாதிச்சிருவேன், ஒண்டியாகவே சந்தோஷமாக இருப்பேன், ஐ கேன் பி ஜாய்ஃபுல், ஐ டோன்ட் லூஸ் மை ஜாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் இருக்கலாம். அதுக்காக உடனே அதை நான் இல்லைன்னு சொல்லி நான் என்ன எக்ஸ்ரே ஐயா இருக்குது, கர்த்தருடைய கண்கள் போல எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதும் பார்க்குறதும் ஆவியில காமிக்கிறதும் கண்டிப்பாக சில நேரம் தரிசனங்களை காமிக்கிறதும் உள்ளான மனுஷனில் வசனத்துடைய அந்த இன்ட்யூட்டிவ் வாய்ஸ் கேட்குறதும் இதுதான் என்னுடைய வே. தட்ஸ் ஹவ் ஐ ரிசீவ் மெசேஜஸ், instructions about any subject. அப்புறம் ஐ யூஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஐ மீன் யூஸ்வலி கன்கார்டன்ஸ் தான், ரொம்ப ஜாஸ்தி கன்கார்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிப்பேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பைபிள் படிப்பேன், சில காமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வசனம் தான் எங்கள் ஆரம்ப காலத்தில் வசனத்தில் தான் எங்களை ரொம்ப பழக்கியிருக்காங்க. அதனால தான் உசுறு வசனம் தான் எனக்கு உசுறு, வசனம் தான் என்னுடைய வேலி. ஸோ அப்படி பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயும், அதனால் நீங்கள் உங்கள் டீம் மேட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்களாம் ஒருத்தரோட சேர்றதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை.
ஆனால் காரியம் நடக்கணும். சில நேரத்தில் டீமில் வந்து அந்த ஒர்க் லோடு வந்து ஷேர் ஆகாமல் இருக்கும். ஒருத்தரே ஜாஸ்தி செய்ய முடியும். அது அதெல்லாம் இப்போ நான் டீமை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். நான் பிலிப்பி நிறுவனத்தில் பார்க்கணும். அதனால் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும், டீமில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும், அதில் ஒரு உண்மை இருக்கணும், அதில் உண்மையான ஷேரிங் கேரிங் இருக்கணும். அவசியமான ஒருத்தர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரிஸ்கிரைப் பீரியட் ஆஃப் டைமுக்கும் அந்த அசைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒர்க்லோட் ஜாஸ்தியாகலாம் அவங்க சந்தோஷமாக அதை செய்யணும். அதை அவங்க நினச்சி அடுத்த டைம் கொலீக் வந்து ரொம்ப இருந்தாரே அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை அந்த ஒர்க்லோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ண யோசிக்கணும். ஓகே, அந்த ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஷுட் பி ஆல்வேஸ் தேர். யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தேட். பவுலும் தீமோத்தேயும், ஆனால் இதில் நிறைய விஷயத்தில் பவுல் தான் நிறைய ஷோல்டர்ட் லாட் ஆஃப் பர்டன். ஆனால் தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய டீம்மேட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய காரியங்களை புரிஞ்சிருக்காரு. அவங்களுமே மறைமுகமாகவும் சரி பகிரங்கமாகவும் சரி, த்ரூ அப்சர்வேஷன், த்ரூ சரண்டர், அவங்க நகம் சதையமாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய வேதனைகளில் அவங்க பங்கு பெற்றிருக்கிறாங்க, சோர்வில் பங்கு பெற்றிருக்கிறாங்க, பாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறோம். பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் இந்த நிலையான சந்தோஷம், இல்லை இந்த சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம் எந்த க்ரௌடில் பார்க்க முடியும்னா பரிசுத்தவான்கள், அதை கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்குள்ளாக தான் பார்க்க முடியும். கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும். இப்போது இதை மானிட்டர் பண்ணுறோம். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை அந்த சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷத்தை கவனிக்கிற கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான பரிசுத்தவான் அனைவருக்கும் எழுதுகிறார். ஸோ பாவ வாழ்க்கையில் பதறி போனவங்க மத்தியில், விக்காரிகள் மத்தியில் இருந்து இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுறதுங்கிறது வந்து குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் வந்து எப்பயுமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்தில் பார்க்க முடியும். அது நான் இப்போ அவர் தான் எப்பயுமே எழுதுவார் நீங்கள் நினச்சிடாதீங்க. அது ரொம்பவே பரிசுத்தவான் மறுபடியும் சொல்லி எழுதுகிறாருன்னா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாகும். எப்பயும் இந்த சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷத்துக்கு முன் செல்ல வேண்டிய காரியம் பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சமாதானம், unmerited favor. So God's favor should be there for you to receive this joy and remain in this joy and distribute this joy. Okay, that's a real matter. கிருபையின் சமாதானம் அப்படின்னா சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை இயேசு அடைந்திருக்கிறார், சமாதானம் பண்ணியிருக்கிறார். சமாதானம் இல்லை, சமாதானம் குலைந்து போனது பாவத்தாலே, அதனால் பிரிவினாலே. அதை ஆண்டவர் வந்து சமாதானப்படுத்தினார், சமாதான காரணரானார், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர். ஸோ அது உண்டாகணும். அதை ஆண்டவர் செய்கிறார், உண்டாக்கி கொடுக்குறார். He pronounces that, he confers, he declares that kind of peace and grace upon us to continue to be attached to him and continue to follow him. சரி, 3ஆம் வசனத்தை தியானிக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I think I'll see whether we can continue or not. ஓகே, நம்ம 3ஆம் வசனத்தை லைட்டாக டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அடுத்தமே வில் கம் பேக் டு இட். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். சொல்லுங்கள் எல்லாரும், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். வாலும் புரியலே, காலம் புரியலே, தலை புரியலே இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல். இது வரைக்கும் இந்த சந்தோஷத்தை பற்றி நீங்கள் சரியாகவே இன்வென்ட்ரி பண்ணலைன்னா, மேபி இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டதன் மூலமாக என்றைக்கு நீங்கள் ரட்சிப்பட்டீங்க, என்றைக்கு ஞானஸ்தானம் வாங்கினீங்க, என்றைக்கு சபைக்கு வந்துட்டு போன காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் டில் டேட் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் 3 காரியம் அதில் பார்க்குறோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் ஒன்று உண்டு. ஸோ காஸ்பல் வாஸ் ப்ரீச்ட் டு யூ, குட் நியூஸ் வாஸ் ஷேர் டு யூ. அதை நீங்கள் வந்து சந்தா மாமா கதையை மாதிரி கேட்கல.
கட்டன்றையாக கேட்டீங்க. சண்டே ஸ்கூலில் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. பட் ஆஸ் யூ ஆர் க்ரோயிங் இன் திஸ் சர்ச், நவ் தட் யூ ஆர் த யூத் ஆஃப் த சர்ச், நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரியணும். யூ ஆர் ஸ்லோலி க்ரோயிங் டு பி ரெஸ்பான்சிபிள், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எக்ஸ்பேண்டிங். அதனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரியணும். மறுபடியும் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியணும். மனம் திரும்பிய நாள் தெரியணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் தெரியணும். டேட்லாம் குறித்து வைக்காட்டாலும் அந்த 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 சம்பவம் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதம் ஞாபகம் இருக்கணும். அந்த ஒரு ஆம்பியன்ஸ் ஞாபகம் இருக்கணும். அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டேட்லாம் ஞாபகம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எப்போயும் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இது வரைக்குங்கிறது ஒவ்வொரு நாள், இன்று என்னும் நாள்தோறும். நீங்கள் நாளைக்கு தான் அதை கேட்பீங்க இல்லையா? அப்போது அது வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும், ஒவ்வொரு நாளும், எவ்ரி கரண்ட் டே, எவ்ரி அதர் ப்ரெசன்ட் டே, எவ்ரி அதர் கிவன் டே, இது வரைக்கும். It is all inclusive of the past, it is all inclusive of your present, and all inclusive of your future. In faith, இந்த ஃப்யூச்சர் நம்ம கையில் இல்லை, ஆனால் விசுவாசிக்கணும். ஒருவேளை நாளை நாம் உயிரோடு இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால அது வரைக்கும், இது வரைக்குங்கிறது அது வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், எதற்கு? சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களானபடியால். ஸோ யூ ஆர் அ டெப்டர் டு த காஸ்பல், யூ ஆர் இன்டெப்டட் டு த காஸ்பல். நீங்கள் சுவிசேஷத்துக்கு கடனாளிகள், நற்செய்திக்கு கடனாளிகள். நிதர்சனமாக அந்த நற்செய்தி கேட்ட நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் நீங்களும் நானும் நிர்மூலமாகலை. இயேசு அறியாத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அது சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. ஒரே குப்பையும் கூலமும் கேவலமாக இருந்துச்சு, அருவருப்பாக இருந்துச்சு. ஆனால் நற்செய்தி கேட்ட நாள் மறுபடியும் பிறந்த நாள்லேருந்து ஆண்டவனுக்கு செய்த நன்மைகள், கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத நம்ம நோக்கி நம்ம நினச்சி பார்த்து யூகிக்க முடியாத எவ்வளோ விஷயங்கள் ஆண்டு செஞ்சுருக்கோம். ஸோ தட் குட் நியூஸ் ஹஸ் made us good. It is motivating us, and it is keeping us on the track to continue to be good. அதனால நம்ம அதற்கு கடன்பட்டிருக்கிறோம், நன்றி கடன்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்துக்கு நீங்கள் உடன்பட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் குடும்பத்திலே ஒரு நபர். உடன்பட்டவர்னா கூட பிறந்தவன். You are a member of the family. You are a member of the good news family, gospel family, the church, the body of Christ. கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும், இயேசுவின் இரத்தத்திற்கும், கிறிஸ்துவின் வார்த்தைக்கும், பிதாவுடைய அன்புக்கும் நீங்கள் உடன்பட்டவர்கள். அந்த தேவ குடும்பத்திலே நீங்கள் ஒரு நபர். நீங்கள் குமாரரும் குமாரத்திகள், புத்திரரும் புத்திரிகள். Hallelujah. Hallelujah. அதனால் you have a responsibility. You have a responsibility to be grateful and thankful and being committed to the good news and spreading it. அதை நீங்கள் கொண்டு செல்வதிலே, பரப்புவதிலே உங்களுக்கு ஒரு உடன்பாட்டை தேவன் தந்திருக்கு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. I don't cater to this, I don't subscribe to this-லாம் நீங்கள் பீத்தலாம் பேச முடியாது. உச்சிக்கப்பட்ட நீங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், கிறிஸ்தின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நீங்கள், தெய்வீகத்தை ஏதோ ஒரு அனுபவிச்சு நீங்கள், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு அனுபவிச்சு நீங்கள், அவரால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிற நீங்கள், அதற்கு நீங்கள் உடன்பட்டவங்க, கடன்பட்டவங்க. அதை மனசில் நினச்சி தொடர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பின்பற்றணும். ஓகே, ஸ்தோத்திரிப்போம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு பிலிப்பின் நிறுவனத்தில் இருந்து நீங்கள் எடுத்து காமிங்க. அவங்களுக்கு சொல்கிறதுனால என்னுடைய கண்ணை எங்களுடைய கண்ணில் திறவுங்க. இந்த நிறுவனத்தில் தான் நாங்கள் மிகவும் முக்கியமான கிறிஸ்துவ ஒழுங்கை பற்றி, நிதானத்தை பற்றி ஒரு ஒழுங்கை கேள்விப்படுறோம். நாங்கள் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களானோன்னு ஒன்றும் சொல்லத்துக்கில்லை. நாங்கள் என்ன படிச்சிருந்தாலும், என்ன படித்து கொண்டிருந்தாலும், எங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொண்டிருந்தாலும், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களானோம் என்று சொல்வதற்கு இல்லை. ஒன்று செய்கிறோம், பின்னானைகளை மடந்து முன்னானைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவநீர் எங்களை அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறோம். தகப்பனே,
எங்கள் ஆர்பிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நீங்கள் மிகவும் வல்லமையாக, மிகவும் தீர்க்கமாக, மிகவும் கூர்முகம் கொண்ட அம்பரா துணியில் வைக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட அம்புகளாக உபயோகிங்க. பல நிலையில், பல இடங்களிலே, பல அந்தஸ்திலே ஆண்டவரே உப்பும் ஒளியுமாக திகழ, மலை மேலுக்கு பட்டணமாக, கலங்கரை விளக்கமாக கர்த்தாவே இவளை விளக்கத்தின் மேலுக்கு விளக்காக எடுத்து உபயோகிங்க. அவங்க சந்தோஷத்தை இழக்காமல், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்காமல், கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தை இழக்காமல், சிறைப்பிடிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தில் இவங்க இந்த வயசுலேருந்தே அப்படியே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, let them be so well grounded in such a foundation of joy of God which cannot be imprisoned at all. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாயிருப்பதாக, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் அவர் மேல் இருப்பதாக, தூய ஆவியானுடைய ஆளுகை இருப்பதாக, வசனத்தை சாத்தான் பொறுக்கிடாதபடி பிலிப்பியர் நிருபத்தை அவங்களே தியானித்து பல மிகவும் ஆத்மார்த்தமான விஷயங்களை அவங்களுக்கான காரியத்தை தியானித்து அதெல்லாம் ஒரு டைரியில் நோட் பண்ணி அதை நித்தம் நினைக்கூர்ந்து நன்றி சொல்லி செபித்து அறிக்கை பண்ணி ஒரு புதிய பரிமாணத்திற்கு, புதிய விடுதலைக்கு, உயர்வுக்கு, கருத்துள்ள வாழ்வுக்கு, கனிவுள்ள வாழ்வுக்கு, நெருக்கடியின் மத்தியிலே பிரகாசிப்பதற்கு கர்த்தரை மிகவும் துல்லியமான ஒரு சேனையாக உபயோகிங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரயோஜனமான ஒன்றை எங்களுக்கு மறைக்காமல் போதிச்சுட்டு வரீங்க. அதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய்ந்து நமக்காக திரளான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண உதவி செய்யுங்க. விட்னஸிங் லைஃப்பில் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. புதிய கிருபையால், வல்லமையால், தரிசனத்தால், ஆத்ம பாரத்தால், ஜபத்தால், துதியால் நிரப்புங்க. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. ரட்சகராம் இயேசு நாமத்தினாலே மறுபடியும் தியானிக்கும் வரைக்கும் உடைய கிருபைகள் மேல் உண்டாயிருப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். Okay, God bless you. Let's meet again through this audio.